வாக்குத்தத்தம் உன்னுடையது. இந்த உலகத்தில் இன்றைக்கு வியாதி பயம் பெருகி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது புது வியாதிகள். சிறுவயது பிள்ளைகள் கூட திடீர் மரணத்தை சந்திக்கின்ற அவல நிலை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. தீர்க்க ஆயுசு வேண்டும் என்று காத்திருக்கின்றனர். நீண்ட நாள் வாழ என்ன செய்யலாம் என்று மருத்துவர்கள் தங்களுக்கு தெரிந்த வைத்தியங்களை சொல்லிக் கொடுக்கின்றனர். அதை பார்த்து அதை செய்து எனக்கு வியாதி வராது அல்லது வியாதி சரியாகும் என்று நம்புகின்றனர். ஆனால் நீண்ட ஆயுள் வாழ என்ன செய்வது? பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு என்ற வார்த்தையை மறவாதே. அதே போல நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் வாழ வேண்டும், அதுதான் என் விருப்பம். நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் உனக்காக மரித்தேன். என்னை நோக்கி பார். வனாந்திரத்திலே வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல நான் கல்வாரியிலே உயர்த்தப்பட்டேன். என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டுப்போவதில்லை. தீர்க்காயுசை என் கரத்தில் நான் வைத்திருக்கிறேன். நான் உன்னை வாழ வைப்பேன். பயத்தை தூர எறிந்துவிட்டு என்னை உன் அடைக்கலமாக கொண்டால் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆதார வசனம்: நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91:16.